அடிக்கடி வயிற்று வலி உண்டாகுது, இந்த வயிற்று வலியோட மலம் வந்து போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனதுனால உடம்புல உண்டாகக்கூடிய நோய். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதனால் உருவாகுது. இதை சரி செய்யறதுக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம்? மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சூடான ஒரு பொருள் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா உடனடியாக எனக்கு மோஷன் போகிற ஒரு உணர்வு இருக்குது டாக்டர். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ட உடனே காலை நேரங்களில் அடிக்கடி வந்து எனக்கு மோஷன் போகுது. ஒரு சின்ன பதட்டம் ஆனது, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு தயாராகிட்ருக்கோம், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு நான் போகணும் அப்படின்னா ஒரு 2 தடவை வந்து எனக்கு வந்து மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு வந்து இருக்குது. இந்த மாதிரி நிலை நிறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பதட்டமாகும் பொழுது நம்ம உடல் என்ன நினச்சிக்குது அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து உருவாகுது. அதனால தான் நமக்கே தெரியாமல் வந்து ஏதாவது ஒரு பதட்டம் உண்டாகும் போதெல்லாம் வந்து மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்குது. இதுவே இந்த பதட்டம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் காரமான உணவு சாப்பிட்றோம், இல்லை கொஞ்சம் சூடான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா உடனடியாக மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்கிறது. இது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கு யங் ஏஜில் வந்து நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண்கள்கிட்ட அதிகமாகவே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு காரணம் அதீத மனப்பதட்டம் தான். ஸோ இந்த மனப்பதட்டம் அப்படிங்கிறது நம்ம குடலை வந்து எப்போவுமே வந்து ஒரு தூண்டுதல் செய்யும். ஸோ ஏன்னா நம்ம குடல் வந்து நம்ம செகண்ட் பிரெயின் நம்ம சொல்லுவோம். நம்மளால் மூளையில் வந்து நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ண முடியலை, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக அது வயிற்றை தான் வந்து பாதிக்கும். அதில் தான் இந்த அறிகுறிகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வருது, அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டாங்க, இல்லை வந்து தண்ணீர் வந்து சரியான முறையில் வந்து நல்ல ஒரு ஹைஜீனிக்கான தண்ணீர் வந்து இல்லை அப்படின்னா, ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பொழுதும் இதே மாதிரி வயிற்று வலியோட மலம் போகிறது வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து வயிற்று வலியோட மலம் வந்து போகிறது, 4-5 முறை வந்து மோஷன் போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நம்ம ஓமத்தை இதற்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து நம்ம இதை பயன்படுத்தணும். ஸோ வயிற்று வலியோட மலம் போகுது அப்படின்னா ஓமத்தை வந்து நம்ம கஷாயம் பண்ணலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 15 மிளகு, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஓரளவுக்கு அதுலேருந்து ஆவி வர்ற அளவுக்கு நம்ம வெறும் வாணலில் வந்து இதை வறுத்துக்கணும். ஸோ இதை வறுத்துட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு இதை 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி காலை இரவு 2 வேளையுமே வந்து உணவுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம உணவை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓமம் அதே மாதிரி வெந்தயம் அப்படிங்கிறது வந்து குடலுக்கு தேவையான ஒரு குடலுக்கு தேவையான அந்த செரிமான சக்தியை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸையும் வந்து இது பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரும். ஸோ இது கூட வந்து அதிகமான ஒரு வாய்க்கள் வந்து குடலில் தேங்குது அப்படின்னா அதையும் வந்து இது சரி பண்ணக்கூடியது. ஸோ ஓமம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்முடைய மூளை நரம்பு மண்டலத்தையும் வந்து இது தூண்டக்கூடியது. ஸோ அதற்கு வந்து ஒரு வயிற்று தூண்டுறதன் மூலமாக மூளைக்கு வந்து ஒரு காம்னஸ் வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து கொடுக்குறது. ஸோ அதனால தான் வந்து நிறைய சமயங்களில் ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது நம்ம மைண்ட் வந்து நல்லா அமைதியாக இருக்கும், ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது அதீதமான ஒரு எண்ண ஓட்டம் வந்து நமக்கு வரதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஓமம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் மூலமாக மூளையை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. மிளகு அப்படிங்கிறது ஏதாவது நஞ்சுக்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து சமப்படுத்தி வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறீங்க, ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து இந்த பிரச்சனை, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த குடலோட அசைவு இயக்கங்கள் அதிகமாகி உண்டாகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா இந்த ஓம கஷாயத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.
ஸோ யாருக்கெல்லாம் செரிமான கோளாறுகள், அது கூட வயிற்று வலியோட மலம் போகுது அப்படின்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 15 மிளகு, இதை நல்லா வறுத்துட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரை காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்று வலியோட மலம் போகிறது, அடிக்கடி மலம் போகிறது, அதாவது சாப்பிட்ட உடனே மலம் போகிறது, இந்த பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வயிற்று வலியோட மலம் போகிறது, அதே மாதிரி அடிக்கடி வந்து மோஷன் போகுது. இது எதனால் வந்து உருவாகுது, இதை சரி செய்கிறதுக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 1ஆம் வாரம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.